Taste the Daily. முண்டாசு கவிஞரின் பிறந்த நாளில் மகாகவியின் பெரும்புகழை போற்றி வணங்குவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே என்ற வரிகளை உச்சரிக்கும் போதே நமக்குள் ஏற்படும் விடுதலை வேட்கையும் சுயமரியாதை உணர்வும் தான் பாரதி என்றும் புகழாரும். சென்னை நுங்கம்பாக்கம், ஆயிரம் விளக்கு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை. சிறு மழைக்கே சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள உப்பளம், காமராஜ் நகர், லாஸ்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலை முதல் பரவலாக மழை. பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படாததால் மழையில் நனைந்தபடி கல்வி நிறுவனங்களுக்கு சென்ற மாணவர்கள். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை. அதிகாலையிலிருந்து மழை பெய்து வரும் நிலையில் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கடலூர், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாடு முழுவதும் கடைகளை அடைத்து வியாபாரிகள் போராட்டம். கடை வாடகைக்கு 18% ஜிஎஸ்டி வரியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும், வீடுகள் மற்றும் கடைகளுக்கு ஆண்டுதோறும் 6% வரியை உயர்த்துவதற்கும் எதிர்ப்பு. இந்து சமய அறநிலையத்துறையில் நடத்தப்பட்ட தணிக்கைக்கு அந்த துறை ஒத்துழைப்பு வழங்கவில்லை. சிஏஜி அறிக்கையை வெளியிட்டு தமிழ்நாடு மாநில முதன்மை கணக்காயர்கள் குற்றச்சாட்டு. மருத்துவ பணியாளர்களை பணியமர்த்துவதில் தமிழ்நாடு அரசு பின்தங்கியுள்ளதாக சிஏஜி அறிக்கையில் அதிர்ச்சி தகவல். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் ஸ்டாலினின் அரசு நிர்வாக திறனற்ற அரசு என்பது மீண்டும் மீண்டும் நிரூபணம். தமிழக போக்குவரத்து கழகத்தின் மொத்த கடன் 21,980 கோடியாக உயர்வு. 2017ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் தமிழக போக்குவரத்து கழகத்தின் கடன் 3 மடங்காக உயர்வு. $1,25,00,000க்கும் அதிகமான கடன்களை பதிவு செய்துள்ள டான்ஜெட்கோ அரசின் திறமையற்ற நிதி நிர்வாகத்தை எடுத்து காட்டுகிறது. நேற்று வெளியிடப்பட்ட சிஏஜி அறிக்கையில் ஸ்டாலின் அரசின் பல நிதி மற்றும் நிர்வாக சீர்கேடுகள் அம்பலம். தமிழ்நாட்டின் கடலோர சூழல் அமைவுகளையும் மீனவர் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க தவறியுள்ளது தமிழ்நாடு கடற்கரை மண்டல மேலாண்மை ஆணையம். தமிழ்நாடு அரசு சிஆர்இசட் விதிகளை அமல்படுத்துவதில் காட்டிய அலட்சியத்தை அம்பலப்படுத்தியது சிஏஜி அறிக்கை. தமிழ்நாடு அரசு 114 கட்டுமான திட்டங்களுக்கு தவறுதலாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சிஏஜி அறிக்கையில் குற்றச்சாட்டு. தமிழக கடலோர ஒழுங்குமுறை மண்டல குழுமம் உரிய ஆணைய பரிந்துரை பெறாமல் தடை செய்யப்பட்ட இடங்களில் 17 கட்டுமான திட்டங்களுக்கு தவறாக ஒப்புதல் அளித்துள்ளது அம்பலம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே டாஸ்மாக் கடை எதிரே ஓட்டுநர் மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்பு. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் கொலை சம்பவங்கள் நிகழாத நாளே இல்லை என்று குற்றச்சாட்டு. திண்டுக்கல் தோமையார்புரம் அருகே இளைஞர் கை கால்கள் கட்டப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட விவகாரம். பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் கொலை சம்பவம் அரங்கேறிய நிலையில் 7 பேர் சிக்கினர். காஞ்சிபுரம் பிள்ளையார் பாளையத்தில் தனியார் பள்ளி ஆசிரியை கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் கணவன் சிக்கினார். என்ன தவறு செய்தாலும் தப்பித்துக் கொள்ளலாம் என்ற துணிச்சலிலேயே கொலைகள் அதிகரிப்பதாக மக்கள் புகார்.
விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே கல்லூரி மாணவர்களிடம் விற்பனை செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்த 250 கிராம் கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் சிக்கியது. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் மாணவர்கள், இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி வருவதாக பெற்றோர்கள் குற்றச்சாட்டு. கடந்த 3ஆம் தேதி ஆந்திராவிலிருந்து கஞ்சா கடத்தி வரப்பட்ட வழக்கில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த முக்கிய குற்றவாளி சிக்கினார். சிறு சிறு வியாபாரிகளை கைது செய்யாமல் மொத்த வியாபாரிகளையும் கைது செய்ய வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தல். சென்னை திருவொற்றியூரில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 கிலோ கஞ்சா சிக்கியது. ஆந்திராவிலிருந்து ரயில் மூலம் கஞ்சா கடத்தி வந்த பெண் உட்பட 2 சிக்கிய நிலையில் போதைப் பொருட்களின் கேந்திரமாக சென்னை மாறி வரும் அவலம். தமிழக அரசின் 108 ஆம்புலன்ஸ் சேவைகள் விபத்து நிகழும் பகுதிகளுக்கு கடந்த 3 ஆண்டுகளாக உரிய நேரத்தில் செல்வதில்லை என்று இந்திய தணிக்கை ஆய்வில் அதிர்ச்சி தகவல். அழைப்பு வந்த 90 நொடிகளில் ஆம்புலன்ஸ் வாகனம் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்ற விதி உள்ள நிலையில் 5 முதல் 10 நிமிடங்கள் வரை வாகனங்கள் ஒதுக்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல். திண்டுக்கல் மாவட்டம் மலைக்கேணி கம்பிளியம்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகே தனியார் பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்து. தேநீர் வாங்குவதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்ற அண்ணன் மற்றும் அவரது தம்பி உயிரிழந்ததால் உறவினர்கள் சோகம். தொழிற்சாலைகள் அதிகம் இருக்கக்கூடிய சென்னை எண்ணூரில் கடந்த 3 நாட்களாக வாயு கசிவு ஏற்பட்டு வருவதால் மக்கள் பீதி. கண் எரிச்சல் போன்ற பிரச்சனைகளால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூட முடியாத நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கீழக்கரையில் நாள் முழுவதும் மின்தடை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதி. மின்தடை அறிவிப்பு நேரம் கடந்தும் இரவு முழுவதும் மின் விநியோகம் செய்யப்படாததால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பாதிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் கம்பமட்டி கிராமத்தில் உள்ள விஏஓ அலுவலகத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள். அலுவலகத்தில் போட்டு போராட்டம். கிராம நிர்வாக அதிகாரி போலி ஆவணங்கள் மூலம் சட்டவிரோதமாக பட்டா மாற்றம் செய்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் ஓய்வு பெற்ற பெல் நிறுவன பெண் அதிகாரியிடமிருந்து 1,61,00,000 ரூபாய் மோசடி. சைபர் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் நாடு முழுவதும் தினந்தோறும் பல கோடி ரூபாய்களை இழக்கும் மக்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கார்த்திகை கடைசி செவ்வாய்க்கிழமையை ஒட்டி வெகு விமரிசையாக நடைபெற்ற வெள்ளி தேர் உற்சவம். வெள்ளி தேரில் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளிய சுப்பிரமணிய சுவாமியை வடம் பிடித்து இழுத்து வழிபட்ட பக்தர்கள். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவின் 7ஆம் நாளில் விமரிசையாக நடைபெற்ற தேரோட்டங்கள். பெண்கள் மட்டுமே வடம் பிடிக்கும் பராசக்தி அம்மன் தேரோட்டமும் சிறுவர்கள் மட்டுமே இழுக்கும் சண்டிகேஸ்வரர் திருத்தேர் பவனியும் கோலாகலம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 58,280 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தின் விலை மீண்டும் உயர்ந்து வருவதால் நகை பிரியர்கள் கவலை. எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. ஜெகதீப் தன்கர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் ஒத்திவைப்பு. இலவச ரேஷன் தருவதற்கு பதிலாக வேலைவாய்ப்பை உருவாக்குங்கள். புலம்பெயர்ந்தோருக்கு ரேஷன் பொருட்கள் வழங்குவது தொடர்பான வழக்கில் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுரை. இஸ்ரோவின் ககன்யான் திட்டப்பணிகள் விறுவிறுப்பு. விண்வெளி வீரர்களுடன் பூமிக்கு திரும்பும் கிராவ் மாடுலை மீட்கும் சோதனை வெற்றி.
தெலுங்கு நடிகர் மோகன் பாபு வீட்டிற்கு செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்கள் மீது தாக்குதல். மைக்கை தூக்கிக் கொண்டு செய்தியாளர்களை மோகன் பாபு தாக்கும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. குஜராத் மாநிலம் சோட்டா உதய்பூர் மாவட்டத்தில் உள்ள பொஜோலி பகுதியில் உணவகத்திற்குள் புகுந்த கார் பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியானது.